Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். பட் நான் டிசைன் பண்ணல, என்னோட டீம்மேட்ஸ் தான் டிசைன் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு saree எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். saree ஒரு மாதிரி நல்ல சஃபயர் கிரீன் கலர்னு சொல்லுவாங்க, சீ கிரீன் அந்த மாதிரியான கலர்ல இருக்கு. ஒரு செக்டு பேட்டர்ன் மாதிரி வருது. இங்க ஒரு கலர், இங்க கொஞ்சம் ஷேட்ஸ். அண்ட் இடையில ஒரு கிரே கலர் போர்ஷன் வருது அந்த செக்ஸ்லயும். அண்ட் ஜரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சில்வர் ஜரியிலே இருக்கு. இந்த மாதிரி சில்வர் கலர் ஜரி போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோல்டே கிடையாது. அண்ட் பிளவுஸுமே இதே இந்த கிரே சில்வர் கிரே கலர்ல பிளவுஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பல்லு டிசைன். பல்லுல உங்களுக்கு இது சில்வர் கிரேயும் சில்வர் ஜரியே இருக்கு. ஒரு மாதிரி மைல்டான கலர் காம்பினேஷன் இருக்கு. ஸோ பிளவுஸுமே இதே சில்வர் கிரேல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளவுஸ் நாங்கள் ஆல்ரெடி காட்ல ஏற்றிட்டோம். இப்போ இதுக்கு டிசைன் கேட்டிருந்தவங்க கட் ஒர்க் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது நெட் கிளாத் வச்சு நெட் கிளாத் மேலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் சாரிக்கு மேட்சாக இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த சாரி கலருக்கு நல்லா மேட்ச் ஆகுது. இந்த உள்ள த்ரெட் வருதுல அதே கலருக்கு நம்ம நெட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த நெட்டையும் வச்சு இந்த பிளவுஸ்ல டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லீவ்ல எப்படி டிசைன் பண்ணுறது காட்டுறேன். டிசைன் வரைஞ்சிருக்கோம் ஏற்கனவே. இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் மாதிரி கொடி கொடியாக போடுற மாதிரி போட்டுட்டு இந்த போர்ஷன் மட்டும், இங்கே இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நெட் கிளாத் வரும். அந்த நெட் மேலே இந்த எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டேரெக்டாக நெட்டில் எம்ப்ராய்டரி பண்ணுறதை விட இந்த கிளாத்தையும் நெட்டையும் அட்டாச் பண்ணிட்டு, அதாவது பிளவுஸ் பீஸையும் நெட்டையும் அட்டாச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா எப்படினாலும் நெட் மேலே நமக்கு ட்ரேஸ் நிற்காது. நம்ம ஒர்க் பண்ண அந்த ட்ரேஸ் அழிஞ்சிடும். அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிளாத்லேயே டிசைன் வரைஞ்சி அதில் ஜரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டோம். அந்த கொம்பு டிசைனுக்கு ஃபுல்லாக ஜரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அது மேலே இப்போ இந்த நெட் கிளாத்தை ஒரு டபுள் லேயராக 2 லேயர் நெட்டாக வச்சு இந்த மேலே லைட்டாக வச்சுட்டு இப்படி பார்த்தோம்னா நமக்கு ட்ரேஸ் தேவையில்லை. பட் டிசைன் நமக்கு நல்லா தெரியுது. இந்த கொடி போட்டிருக்கிறனால அந்த ஜரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால டிசைன் நல்லா தெரியுது. இது மேலே நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெட்டையும் பிளவுஸையும் சேர்த்தேவும் நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ இந்த நெட் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்தோட அட்டாச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இப்போ ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு ஒரு ரஃப் ஸ்டிச் மட்டும் போடுறாங்க. அதாவது நெட் கிளாத்தையும் பிளவுஸ் துணியையும் அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் செயின் ஸ்டிச் சாதாரண ஸ்விங் த்ரெட்டை வச்சு அப்படியே போட்டுகிட்டே வராங்க. இது இந்த நெட்டை அடுத்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, நம்ம ஒர்க் முடிக்கிற வரைக்கும் மூவ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால இது பண்ணுறாங்க. இதே மாதிரி இந்த எல்லா சைடும், இந்த பிளவுஸோட இந்த எல்லா சைடு, இந்த பக்கம் எல்லா பக்கமும் ரஃபாக இதை ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நெட்டை லைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. இந்த ஒன் சைடு, இது செகண்ட் சைடு, இதே மாதிரி 4 சைடும் போட்டு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெட்டில் டிசைன் வரைய தேவையில்லை. நம்ம கீழே போட்டுருக்க அந்த ஜரி டிசைன் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது மேலே நம்ம அடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 சைடும் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தை சும்மா கட் பண்ணி எடுத்துடுறோம். இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் போல கேப் விட்டுட்டு, இந்த தையலுக்கு அடுத்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு அந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ இதை ஃபுல்லாக கிளாத் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம், நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொம்புலலாம் லோடிங் பண்ண போகிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற இந்த பைப்பிங் த்ரெட்டை விட இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டிக் பண்ணலை, க்ளூ போட்டு ஒட்டாமல் டேரெக்டாக அப்படியே வச்சுட்டே வந்துடுறாங்க. ஸோ வேலை மிச்சம் இல்லையா, ஒட்டி காய வைக்கிற டைம் இல்லாமல் அப்படியே டேரெக்டாக வச்சுட்டு அந்த சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது அந்த பைப்பிங் ரோப் இந்த மாதிரி ரோலாக வருது. இந்த பைப்பிங் ரோப் இந்த மாதிரி ரோலில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டே வந்துடுறாங்க. ஒரு மாதிரி ஸ்டார்ச் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே அப்படியே இது போட்டுகிட்டே வராங்க. லோடிங் ஜரி வச்சு, சில்வர் ஜரி வச்சு. நமக்கு இந்த சாரியில் ஆக்சுவலி கோல்டன் கலர் எதுவுமே கிடையாதுல்ல, ஸோ சில்வர் ஜரியும் இந்த செல்ஃப் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோடிங் ஃபுல், அந்த கொடி ஃபுல்லாகவே இதே மாதிரி பைப்பிங் ரோப் வச்சுட்டு லோடிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல் லோடிங் முடிச்சுட்டு அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ இந்த கொடியில் ஃபுல்லாக லோடிங் போட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி இப்போ ஃப்ரேம் தலைகீழ இருக்குது, திருப்பி வச்சுருக்கோம். பேக் சைட் ஆஃப் த கிளாத் தான் இது. அதில் இந்த கொடிக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் இந்த துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எப்படி கட் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பாக சிசர் வச்சுக்கணும். இந்த 2 துணிக்கு நடுவில், நெட்டுக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். இந்த கொடியை ஒட்டி இந்த எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்கல்ல, இதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் கட் பண்ணணும். இப்போ இந்த இதை கட் பண்ணுறதை காட்டுறோம்.
அந்த ப்ளவுஸ் துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த நெட்டு மட்டும் நமக்கு தெரியும். இது வந்து துணியோட பேக் சைடு ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் திருப்பினா தான் எனக்கு தெரியும். இந்த பிசுறு எல்லாம் மறைக்கிற மாதிரி அடுத்த ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டாங்க. நம்ம இது பார்த்தோம் இல்லையா, இந்த கிளாத் கட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்தீங்களா, அதுக்கு அடுத்து வந்து இது வந்து நல்ல பக்கம், இந்த பக்கம் இந்த இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நெட் இருந்துச்சு, இதுக்கு அடுத்து ஃபுல்லாக நெட் இருந்தது, அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இதுக்கு அவுட்லைனில் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்கும், ஸோ அதை மறைக்கிற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ நெட்டில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் ஏற்கனவே ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க, அது மேலேயே அப்படியே ஜிக்ஸாக் போட்டுகிட்டே வராங்க. ஸோ இது பண்ணும்போது ஃபினிஷிங் ஆகிடும் உங்களுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெட்டோட பிசுறு இருந்தாலும் அது ஃபுல்லாக மறைஞ்சிடும். இப்போ இந்த ஜிக்ஸாக் அடுத்து வந்து மறுபடியும் ஒரு லைன் த்ரெட் போடுவாங்க. இதே கலரில் வந்து இந்த நெட் இருக்கு இல்லையா, இந்த நெட்டோட கலர்லேயே வந்து த்ரெட் ஒரு லைன் போடுவாங்க. இப்போ இந்த நெட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்கும், அதாவது குட்டி குட்டி ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி இந்த கேப்பில், அப்புறம் இந்த கொம்பு வருது இல்லையா இந்த கேப்பில், இந்த இடத்துலலாம் பூ போடுறாங்க. அப்படியே நெட் கிளாத் மேலேயே அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்காங்க, சில்வர் ஜரி வச்சு செயின் ஸ்டிச்சு. அதை முடிச்சுட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு சின்ன ஃபில்லிங் பண்ணணும், அது பண்ணும்போதும் காட்டுறேன். இப்போ இது நெட் கிளாத்துங்கிறனால வந்து ட்ரேசிங் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது நமக்கு, பட் லைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால நம்ம போட போட அப்படியே அந்த ஷேப் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஃப்ளவருக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கிளிப் ஸ்டோன் வைக்கிறாங்க, ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒயிட் கிளிப் ஸ்டோன் வச்சுட்டாங்க. அடுத்து வந்து அந்த பெட்டலுக்குள்ளே ஒரு லோடிங் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து குட்டி குட்டி ஜர்தோஷிஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கு. அந்த பெட்டலோட லென்த்துக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி நீட்டமாக ஜர்தோஷி வைக்கிறாங்க, எல்லா பெட்டல்ஸ்லையும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கையூசியில் தான் பண்ணுறாங்க, நார்மல் நீடில் தான் பண்ணுறாங்க. இப்போ இது மேலே க்ராஸாக வைக்கிறாங்க பாருங்களேன், அந்த ஜர்தோஷியை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சைட் த்ரெட் எடுத்து இந்த சைடு அதை க்ராஸாக வச்சு உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக முடிஞ்சு, இதே மாதிரி இங்கே எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடையில டாட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. இதில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த எல்லா ஃப்ளவரும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிராண்ட் லுக் கிடைச்சிச்சு. இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கை வந்து ரவுண்டாக வச்சு தைச்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து அந்த குட்டி குமிழ் கல் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டோன், இந்த நம்ம சக்கரி மேலே வைப்போம்ல அந்த ஜர்கான் ஸ்டோன், அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க, நல்ல ஷைனிங் எஃபெக்ட் கிடைச்சிச்சு. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்ல சொன்னலையா ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண போறாங்கன்னு. ஸோ ஆன் த ஹோல் என்டையரா அந்த இதுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த த்ரெட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியுற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ எங்கேயுமே நமக்கு பிசிறு தெரியாது, நம்ம கட் பண்ணால அடியில் கிளாத்து, அந்த கிளாத் எங்கேயுமே தெரியாதபடிக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த பிளவுஸோட மிச்சம் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த உடம்பு போர்ஷன், அதில் ஃபுல்லாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் லைக் எப்படின்னா வந்து சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றிலும் வந்து அந்த ஜர்தோஷியை ரிங் மாதிரி வச்சு தைச்சிட்டாங்க. தைச்சிட்டு அந்த ஜர்தோஷிக்கு நடுவில் வந்து இந்த கலரில் ஸ்டோன், இந்த நெட்டு கலரில் ஸ்டோன் வேணும்னு கேட்டிருந்தேன், அந்த ஜர்கான் ஸ்டோன் கிடைக்கல. ஸோ அதுக்கு என்ன ஐடியா பண்ணோம்னா, இந்த ஸ்டோன் செயின் தான் கிடைச்சது எங்களுக்கு. இதே இந்த நெட் கலருக்கு நல்லா மேட்சிங்காக இருந்தது. பட் அந்த இந்த ஸ்டோன் இருக்கும் இல்லையா, இந்த ஒயிட் இந்த ஸ்டோனு, இது வந்து எனக்கு கலரில் கிடைக்கல. ஸோ என்ன ஐடியா பண்ணிட்டோம்னா, இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அது எப்படி கட் பண்ணோம்னா வந்து ஒரு சிசர் வச்சு இந்த சைடில் கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அது அப்படியே கட் ஆகிடும். நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து கலர்ஸில் கிடைக்கல, நம்ம வேணுங்கிற கலரில் கிடைக்கல அப்படின்னா இது இந்த மாதிரி லைட்டாக இந்த பேக் சைடில் இப்படி வச்சு கட் பண்ணோம்னா இந்த ஸ்டோன் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக எடுத்து நாங்கள் இதில் அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். இந்த கீழே மெட்டல் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயினோட மெட்டல், அதை கட் பண்ணோம்னா
இந்த ஸ்டோன் தனியாக கலந்து வந்துடும், இந்த மெட்டல் இந்த மாதிரி கலந்துடும், இது தனியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டோன் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டோன் தான் ஃபுல்லாக இதில் ஃப்ளவரில் ஃபுல்லாக நாங்கள் அட்டாச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த பேக் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டுறேன். இப்போ ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாக அதே ஒர்க் தான். எல்போ ஸ்லீவுங்கிறனால அந்த மேலே எல்போலேருந்து இங்கே கீழே வரைக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக நெட் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் கீழே இருக்கிற மிச்ச போர்ஷனில் வந்து இந்த டாட்ஸ் மட்டும், அந்த பேக்கில் என்ன டாட்ஸ் வச்சுருந்தோமோ அதே டாட்ஸ் வச்சு இந்த கலர் மேட்ச் வரணும் அப்படிங்கிறக்கா அது கலர் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இந்த ப்ளவுஸு. இது நல்லா நீட்டாகவே வந்திருக்கு, நாங்கள் எதிர்பார்த்தபடிக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த நெட் கிளாத் மேலே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் நெட். இதே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மெத்தட்ஸும் இருக்குது. நான் அந்த மெத்தடும் அடுத்த வீடியோஸில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு, அதாவது டைரக்டா நெட்ல பண்றது, இன்னொரு மெத்தட் இருக்கு. அது எல்லாமே நான் அடுத்த வீடியோஸ்ல காட்டுறேன், கட்டாயம் பாருங்க. அண்ட் இந்த பிளவுஸ் டிசைன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க இந்த பிக்சர் வந்து பிளாக்ல அப்லோட் பண்றோம், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தச்ச பிளவுஸ் அடுத்து இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அப்லோட் பண்ணுவோம், அதுவும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.